all days working days, right? Okay, good. டேய், உனக்கு என்கேஜ்மெண்ட் முக்கியமா இல்ல குடும்பம் முக்கியமான்றத நீயே முடிவு பண்ணிக்க. டேய் கபிலா, நம்ம ஜானி உங்ககிட்ட மத்த டீடைல்லாம் பேசுவான், சரியா? பேசுறது. சரிண்ணா. சரி சரி. That's my dog. கபிலா, யாரு போன்ல? என் ஃப்ரெண்டு தான்க்கா, அன்னைக்கு சொன்னேன்ல அவன் தான்க்கா. இப்ப போன் பண்ணி உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, எனக்கு ட்ரீட் கொடுன்னு கேக்குறாங்கா. நானும் அன்னைக்கு சொன்னதையே இன்னைக்கும் சொல்றேன். இதுக்கப்புறம் நீ வெளியே எங்கேயும் போக கூடாது. நாளைக்கு ஃபுல்லா உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கணும், புரியுதா? சரிக்கா, சரி. சொன்ன கேளு, ஏதாவது ஒரு பேக் எக்ஸ்ட்ரா கொடு. வேண்டாம் மத்து. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆர்த்தி எல்லாம் எடுக்கணும்ல. ஐலி, நீ என்ன பண்ற? போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணிட்டு அப்படியே பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துரு. சரிங்க சித்தி. சீக்கிரம் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வா. போ 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 போ. ஏய், இங்க வந்து அவளேதான் வேலை செய்யணுமா? ஏன் உன் பேத்தி செஞ்சா குறைஞ்சு போயிடுவாளா? ஏன் நீ போய் செய்ய வேண்டியதானே? ஆமா. செல்லம்மா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீங்க யாரும் பேசாம இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நம்மளதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. எனக்காகவாவது தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இன்னும் இவ்வளவு காணோம்? நில்லு, நான் எடுத்துக்கிறேன், நீ அங்கேயே நில்லு. இதுக்கு எதுக்கடி அவ்வளவு ஆர்த்தி எடுத்துட்டு வர சொன்ன? கரைச்சுதான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆர்த்திலாம் நானே எடுத்துக்கிறேன். என்னவோ போங்க. சாத்தி. ஐலி, நீ என்ன பண்ற? வெளியே போய் இத கொட்டிட்டு வந்துரு. சரிங்க சித்தி. சாத்தி, என் கண்ணே பட்டுடும். சரி, எல்லாரும் உள்ள போயிடலாமா? நீங்க உள்ள போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு செல்லம், உள்ள நிறைய வேலை இருக்கு. நில்லு. உனக்கு உன் தங்கச்சி நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா அத்தை, நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க அத்தை. இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ இவங்கள ஒருத்தியாதான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நீ ரித்திகாவோட அக்கான்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணுல நீ படவே கூடாது. ஏன் அத்தை? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சா, இந்த குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சா நான் சொல்ற மாதிரி செய். இல்லன்னா உன் கையாலேயே எல்லாருக்கும் விஷத்தை வச்சு கொன்னுடு. அத்தை, என்ன வார்த்தை பேசுறீங்க அத்தை? சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க. ஆனா நீங்க போடுற மேக்கப் செம்மையா இருக்கணும். ரித்திகாவை பார்த்ததும் மாப்பிள்ள அப்படியே பிளாட் ஆகி இப்பவே கையோட கூட்டிட்டு போகணும்னு சொல்லணும். சும்மா ரெடி. ரித்திகா,
அடேங்கப்பா, நம்ம ரித்திகாவா இது? இவ்ளோ அழகா எங்கடி ஒளிச்சு வச்சிருந்த? விளம்பரத்துல வர மாடல் மாதிரி செம்ம அழகா இருக்கால. ஐயோ, நம்ம செட்லயே இவ்ளோ அழகா யாருமே இல்லடி. இருக்காதா பின்ன? என் பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக சோஷியல் மீடியால இவங்க ரொம்ப ஃபேமஸ். இவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். நல்லா பண்ணிருக்கீங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு. ரித்திகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? நம்ம போலாமா? ஓகே, சரி, வா வாங்க போலாம். கூட்டிட்டு வரீங்களா? வாங்க வாங்க. இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கால? ரித்திகா, எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கே உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்க. ஓப்பனா ஒண்ணு சொல்லவா? நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன், இப்பவே உன்னை கடத்திட்டு போயிருப்பேன். சும்மா இரு. வா.